ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசனின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் பல பரீட்சை நடத்துகிறது. இந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடப்பாண்டில் சமீர் ரிஸ்வி என்ற 20 வயதான உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வீரரை 8,40,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியது. சிஎஸ்கே அணியில் இருந்து அம்பாத்தி ராயுடு ஓய்வு பெற்ற நிலையில் அவருக்கு மாற்றாக இவர் இருப்பார் என சிஎஸ்கே அணி நம்பியது. இந்த நிலையில் சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேவை வைத்து நம்பிக்கை கொஞ்சம் கூட வீணடிக்கவில்லை. 22 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சி.கே. ராயுடு கோப்பையில் சமீர் ரிஸ்வி அபாரமாக விளையாடி வருகிறார். சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் சமீர் ரிஸ்வி முதல் இன்னிங்ஸில் முச்சதம் அடித்து தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தார். பேட்டிங் வரிசையில் 5வது இடத்தில் களமிறங்கிய அவர் 266 பந்துகளை எதிர்கொண்டு 312 ரன்களை குவித்தார். இதில் 33 பவுண்டரிகளும் 12 இமாலய சிக்சர்களும் அடங்கும். இந்த நிலையில் சௌராஷ்டிரா அணி மீண்டும் பேட்டிங் செய்தது. அவர்கள் 80 ஓவர்கள் எதிர்கொண்டு 249 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். இதனை அடுத்து 2வது இன்னிங்ஸில் உத்தரப்பிரதேச அணி மீண்டும் பேட்டிங் செய்தது. அப்போது பேட்டிங் வரிசையில் 7வது இடத்தில் களமிறங்கிய சமீர் ரிஸ்வி பட்டையை கிளப்பினார். முதலில் முச்சதம் அடித்த அவர் 2வது இன்னிங்ஸ்களிலும் சாதனை படைத்தார். 5 இமாலய சிக்சர் 1 பவுண்டரி என பட்டையை கிளப்பிய சமீர் ரிஸ்வி 36 பந்துகளில் எல்லாம் அரை சதம் கடந்து அசத்தினார். இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 352 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் முதல் இன்னிங்ஸில் கூடுதல் ரன்கள் அடித்த உத்தரப்பிரதேச அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சமீர் ரிஸ்வி தொடர்ந்து அபாரமாக விளையாடி வருவதால் அவருக்கு முதல் போட்டியில் இருந்து தோனி சிஎஸ்கே பிளேயிங் 11இல் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சிஎஸ்கேவில் விளையாடி பல வீரர்கள் மிகப்பெரிய இடத்தை பிடித்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் சமீர் ரிஸ்வியும் இடம் பெறுவார் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.